ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஜனவரி 5th அன்னைக்கு நடந்த யூஜிசி நெட்டினுடைய எக்ஸாம்ல ஹிஸ்டரி அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நடந்திருக்க எக்ஸாம்ல பேப்பர் 1 என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் டிஐ பத்தி சொல்லிடுறேன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் சம் நம்ம அதில் பார்த்துக்க முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ், ரேஷியோ, பெர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் அதுல இருந்தது. ஒரு 6 சிட்டிஸ் கொடுத்துட்டாங்க. 6 சிட்டிஸ் கொடுத்துட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுத்துட்டாங்க. லைக் கார்ல இவ்வளவு பீப்புள்ஸ் போனாங்க, பஸ்ல இவ்வளவு பீப்புள் போனாங்க, இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு சில பீப்புள் போனாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. லைக் இப்போ ஒரு சிட்டியோட நேம் கொடுத்துட்டு இந்த சிட்டில இருந்து இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி போனவங்க இத்தனை பேரு, இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு சிட்டில இருந்து போனவங்க இத்தனை பேரு. ஸோ இவங்களுடைய ஓவரால் எவ்வளவு கவுண்டிங்கோ அதை வச்சு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆன அந்த நம்பரோட ரேஷியோ என்ன, அதனுடைய ஆவரேஜ் என்ன, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஏல பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன். இது ரொம்பவே ஈஸியான ஒரு பார்ட்டா தான் இருந்தது. யூஸ்வலி பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் சில டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். லைக் டைட்டில் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லிட்ரல் மீனிங் கேட்டிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ரேஸை கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த டைம் அந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே இல்லை. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, ரொம்ப சின்ன ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப்லயே அந்த கொஸ்டினுக்கான எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கீவேர்ட்ஸ்ல அதாவது ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கீவேர்ட்ஸ் வச்சுதான் கொஸ்டின்ஸே. ஸோ அந்த வேர்டு நீங்க தேடினீங்க அப்படின்னாலே அந்த வேர்டு அழகா நம்ம கண்ணுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம ஈஸியாவே அந்த ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருந்தது. நாட் மோர் தென் 3 to 4 minutes அதுக்குள்ளவே நம்ம காம்ப்ரிஹென்ஷனை முடிக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு ஈஸியான சிம்பிளான காம்ப்ரிஹென்ஷன் தான் இந்த டைம் இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசர்ச் டிசைன்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல இது பண்ணுங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அது நம்பர் ஓரியன்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு லைப்ரரி இருக்கு, லைப்ரரிக்குள்ள புக்ஸ் இருக்கும், புக்குக்குள்ள ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, ஆர்டிக்கலுக்குள்ள ஆர்டிக்கலுக்கு ஃபுட் நோட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. சோ இதுதான் இதனுடைய ஆர்டர். சோ இந்த ஆர்டரை அசெண்டிங்லயோ டிசெண்டிங்லயோ அடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்டை இவ்வளவுக்கு வாங்கி இவ்வளவு மார்ஜின் பெர்சன்டேஜ நம்ம ப்ராஃபிட்டா வச்சு அந்த செல்லிங் பிரைஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா எஸ்டிஜி. சோ இந்த எஸ்டிஜி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருந்தது. ஒரு 4 எஸ்டிஜி கோல்ஸ் கொடுத்துட்டாங்க. மேட்ச் மாதிரி வந்தது. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிஜி 7, 8, 9, 10 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் சைட்ல அது என்னென்ன கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் வந்தது. அண்ட் தென் பாலிசி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்தது. அப்ரிவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐசிடி சம்பந்தமான அப்ரிவேஷன் ஒரு 4 அப்ரிவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுல எது இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுல ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா எஸ்எம்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிவேஷன், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், இதான் இதனுடைய ஆக்சுவல் அப்ரிவேஷன். பட் அங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சிம்பிள் மெயில் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் வர இடத்துல டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் இன்கரெக்டும். ஓகேங்களா. அண்ட் தென் எப்பவுமே போல என்இபி பத்தின ஒரு கொஸ்டினுமே பார்க்க முடிஞ்சது. ஸ்வயம், மூக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸுமே இருந்தது. அண்ட் தென் நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ் பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான விஷயங்கள் தான் கேட்டிருந்தாங்க.
நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்ததும் நம்ம என்ன யோசிப்போம்னா அடிஷனா இருக்குமா சப்ட்ராக்ஷனா இருக்குமா மல்டிப்ளே டிவிஷனா இருக்குமோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கொயரா இருக்குமோ கியூபா இருக்குமோ அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். பட் இது லிட்டரலி பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா ஒண்ணு ஒண்ணும் 11பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்பர் 24, அடுத்த நம்பர் 48. நம்ம யோசிப்போம் இது என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு புரியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 74 இருக்கும், 47 இருக்கும். அப்பவும் நம்மளுக்கு அது புரியாது. அப்புறம் அடுத்த சீரீஸ்ல நம்ம கேட்டிருப்பாங்க அங்க டேஷ் இருக்கும். சோ இப்படி நம்ம ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் நம்ம அதை ஈஸியாவே அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 2 டிஜிட் நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி அடுத்த டிஜிட்டை கொடுத்திருப்பாங்க. இந்த 2 நம்பரும் ஒரு செட், அடுத்த 2 நம்பரும் ஒரு செட் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் நம்பர் சீரீஸ்மே இருந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா மீன்ஸ் அண்ட் வேரியன்ஸ் வந்து இருந்தது. சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த 2026 5th ஜனவரி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் எழுதின யூஜிசி நெட்டினுடைய பேப்பர் 1ல இருந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது பேப்பர் 2னுடைய ரிவ்யூமே நான் போடுறேன். தேங்க்யூ ஆல்.